நமக்கே. சமங்கரும்பு இல்லோ கண்ணியாக கொழுவிற்கும் அம்பிகை பேச்சு அம்மாளை வணங்குவோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே. கடல் என்ற பூவி மீது என்ற ஒரு உண்டு வாழை நம்பி வாழை நம்பி கடல் என்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி சென்று மோவாசை மாறு சுடலிலே சென்று மோவாசை மாறு சுடலிலே நித்தோ நித்தோ காற்றொன்ற மூவாசை மாறிடும் சூழலினை காற்றொன்ற மூவாசை மாறிடும் சூழலினை கட்டுண்டு நித்தோ நித்தோ உடல் என்ற கும்பிக்கு உணவென்ற ஓயாதீரவும் பகலோ இரவும் ஆடே ஓயாதீரவும் பகலோ இரவும் பகலோ உறங்குவதே கண்டவர் தொண்டு உறங்குவதே கண்டவரெல்லாம் ஒருவையின் அடைந்ததே உன்னொன்று உறங்குவதே கண்டதை இல்லாமல் உன்னொன்று உறங்குவதே கண்டதை இல்லாமல் ஒருவையின் அடைந்ததே தடமென்ற மீடி கரையில் பசங்களிலே மின்னலிட்டு மின்னலிட்டு தாயென்றும் சே என்றோ நீ என்றோ என்றும் சே என்றோ நீ என்றோ நான் என்றோ அமையனே யுவனாமே தாயென்றோ சே என்றோ நீ என்றோ நான் என்றோ தாயென்றோ சே என்றோ நீ என்றோ நான் என்றோ சமையலே வண்ணம் இடை நின்று கரை நின்று ஏனென்று கேளாது உனக்கழகா உனக்கழகா இருப்பது உனக்கழகா உனக்கழகா சிவகாமி சிவகாமி சரையாளும் நடராஜரே சிவகாமி நசனையனையாளோ சிவகாமி நசனையனையாளோ
பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்பிகை உமையவள் பார்வதா தேவியானவள் பார்வதா தேவியானவள் 30 முக்கோடி தேவர்கள் சரி மூவர்கள் இவர்கள் அண்டர்கள் தொண்டர்கள் எல்லோரும் ஆதிவெள்ளி கைலாசத்தில் கொலுவிருக்கு கைலாயத்துல கொலுவிருக்க இன்னும் அந்த கைலாசத்தில் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறாரானா யாரம்மா கொலுவிருந்து வருகிறா கைலாச வாசலிலே கண்ட பகவானே திரு நடனம் ஆடுவாளா ஊர்வசிய வருவாளா வாடுவாளா வருவாளா தங்கம் ஓடுவாளா சரஸ்வதி வருவாளா சங்கீதம் பாடுவாளா சங்கீதங்கள் பாடுவாளோ கைலாச வாசல்லே கலைக்கண்டனாகப்பட்ட சிவபெருமானுக்கு தெய்வத்திரு பெண்கள் எல்லாம் திரு நடனம் ஆடுவது வழக்கம். தெய்வ திரு பெண்கள் எல்லாம் திரு நடனம் ஆடுவது வழக்கம். திரு நடனம்னு சொன்னா என்ன தெரியுமா? என்ன? நேத்து நைட்டு சண்டமனத்துக்கு ஆடுனாங்களே, அது இல்ல, அது குத்து டான்ஸ். அது குத்து டான்ஸ். திரு நடனம்னு சொன்னா திரு நடனம்னு சொன்னா அப்ப இது நாட்டிய பெண்கள் நடனம் ஆடுவாங்க தெரியுமா? தாம் தரிகிட தீம் தரிகிட ஓம் தரிகிட ரத்தின் தரிகிட இந்த நடனம் சொன்னா கடவுள் இருக்கார் பத்தியா? ஆமா. பகவானுக்கு தெய்வத்திரு பெண்கள் எல்லாம் திரு நடனம் ஆடுவது வழக்கம். பகவானுக்கு தெய்வத்திரு பெண்கள் எல்லாம் திரு நடனம் ஆடுவது வழக்கம் இல்லவா? ஊர்வசியா வருகிறா, உல்லாசமா பாடுகிறா. ஆமா. மேனக வருவா, சரி, மிருதங்க வாசிப்பா. மேனக அம்மா மிருதங்க வாசிக்கிறா. சரஸ்வதி அம்மா வருவாங்க, சரி, அப்படி சங்கீதம் பாடுவாங்க. அப்பா சரஸ்வதி அம்மா வந்து சங்கீதம் சொன்னா அப்படி இருக்குப்பா, அவ்வளவு அழகா இருக்கும் தாயி. ஆமா, கேட்க கேட்க இனிமையா இருக்கும். சரஸ்வதி அம்மா ஆண்டவனுக்கு படிப்பா சங்கீதம். ஆண்டவனுக்கு படிக்கிறா. ஆமா. சிவபெருமானுக்கு படிக்கிறா. ஆமா. தெய்வத்திரு பெண்கள் எல்லாம் திருநடனம் ஆடக்கூடிய நேரத்தில் தெய்வத்திரு பெண்கள் எல்லாம் திருநடனம் ஆடக்கூடிய வேளையில அங்கு யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிற ஆறுமா அங்க கொலுவிருந்து வருகிறா. பார்கடல் தன்னதிலே லட்சுமியோ உடனே கொலுவிருந்தா தெய்வலோகம் தன்னதிலே இந்திரனானே பிரம்மலோகம் தன்னதிலே ஆண்முகனும் காளைமகளோ அடைமகளோ நலமுடனே வாழ்ந்து வரா. ஆண்முகனும் கலைமகளோ நலமுடனே வாழ்ந்து வரா. பார்கடல் தன்னதில அந்த பார்கடல் தன்னதில பச்சைமாலும் லட்சுமியும் பௌசோடு கொலுவிருக்க. ஆமானோ அமையா. தெய்வலோகம் தன்னதில அந்த தெய்வலோகம் தன்னதில தெய்வேந்திரன், சரி, இந்திராணி. ஆமா, தெய்வேந்திரனோட வீட்டம்மா இந்திராணியும் கொலுவிருக்கிறார்கள். ஆமா, சரி. பிரம்மலோகம் தன்னதில பிரம்மலோகம் தன்னதில நான் முகன். சரி, 4 முகம் யாருக்கு இருக்கும்? யாருக்கு இருக்கு?
படைக்கும் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாரே பிரம்மதேவன். பிரம்மதேவன். ஆமா, அவருக்கு தான் 4 முகம் இருக்கு. நான் முகனுக்கு சரி காலை மகள். ஆமோ அம்மையா. அப்படி பிரம்மலோகம் தன்னதிலே கொழுவிருக்க, பிரம்மலோகம் தன்னதிலே 4 முகனும் கலைமகளும் கொழுவிருக்க, இப்படி ஆதிவெள்ளி கைலாசத்தில் எல்லோரும் கொழுவிருக்க, ஆமா ஆண்டவன் பார்த்தார். சரி, இவர்கள் எல்லாம் நம்மளை வணங்குவதனால அருளும் இல்ல பொருளும் இல்லையே, ஆண்டவனுக்கு அருள் இல்லைன்னு சொல்லி சரி செத்து பிழைக்கும் சீவராசிகளை படைத்தார். செத்து பிழைக்கும் சீவராசிகளை படிக்கிறார். யாரு? நம்மளை போல மானிடர்கள் தான். மானிடர்களை செத்து பிழைக்கும் ஜீவன் நம்ம தானே இந்த உலகத்துல. சரி, அதாவது ஆண்டவன் சிவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் ஆண் சிங்கத்தை. சரி, ஆண் சிங்கங்கள் தான். சிங்கம்னா சும்மாவா வரணும்ல? சிங்கம் லேட்டா தான் வரும், லேட்டஸா வரும். சரி, ஆண்டவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் பார்வதியின் வடிவத்தில் சரி பெண்களையும் படைத்தார். ஆமா, உங்களை போல பெண்களையும் படைக்கின்றார். படைத்தவனுக்கு வடியலக்க வேணும் என்று படைத்ததொரு ஜீவனுக்கு வடியலக்கணும்னு சொல்லி சக்தி பார்வதியானவள் ஆண்டவனிடத்துல எப்படி படி எடுத்து கொடுக்கிறா, எப்படி அம்மா எடுத்து கொடுக்கின்றா. நல்ல திணை எடுத்து அதனோட கையில் கொடுத்தா நல்ல திணை எடுத்து கையில் கொடுத்தா நல்ல திணை எடுத்து நல்ல திணை எடுத்து மன்னனோட கையில் கொடுத்தா மறக்க நல்ல திணை எடுத்து மறக்க நல்ல திணை எடுத்து மன்னனோட கை கொடுத்தா. ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதாதேவியானவள் நாளை நல்லத்தினை எடுத்து நாதன் கையில கொடுக்கிறா. நாதனோட கையில கொடுக்கின்றா. உலக்கு நல்லத்தினை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்தா. உடையவனார் கையில் கொடுத்தா. மரக்காத்தினை எடுத்து மன்னன் கையில கொடுக்கா. மரக்காத்தினை எடுத்து மன்னன் கையில கொடுக்கின்றா. ஆண்டவா ஆண்டவா பகவானே பகவானே பூலோக மக்களுக்கு படி இழக்க சென்று வாருங்கள். படி இங்கும் படி உலகமெல்லாம் படி இழந்தார். உலகமெல்லாம் படி இழந்தார். ஆளாக்கி திணை எடுத்து ஆளாக்கி திணை எடுத்து ஆமம்மா எடுத்து இளமெல்லாம் படி இழந்தார். இளமெல்லாம் படி இழந்தார். படி இழந்தார். பார்வதி அம்மா கொடுத்தபடி வாங்கி கொண்டு சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இந்த 14 உலகத்துல ஆமா 14 உலகத்திலையும் சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் சரி பெரிய உயிர் மதையான வரைக்கும் படி இழக்க. அடேங்கப்பா, பெரிய உயிர் மதையானை வரையிலும் படி இழக்கின்றார் அல்லவா? சரி, அப்படியே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆளி திணை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார். அவர் நாடு எங்கும் படி இழக்கின்றார். உலக்கு நல்ல திணை எடுத்து ஆமா உலகம் எல்லாம் படி இழக்காரு. 14 உலகத்துல சரி ஒரு உயிர் தப்பிடாமல் அதாவது ஓரறிவு ஜீவன் முதல் நம்மளை போல் 6 அறிவு ஜீவன் வரை சிவனே சிவனேன்னு சொல்லுதவனுக்கு என்னைக்குமே சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையவே கிடையாது. சிவனேன்னு சொல்லாதவே எப்படி? சிவனேன்னு சொல்லாவே சிவப்பட்டினி இருப்பான். சிவனேன்னு சொன்னவனுக்கு சித்தமும் சாப்பாடு உண்டு. சரி, நல்லா இருக்குப்பா. இப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தினந்தோறும் படி இழக்க போயிட்டு கைலாசத்துக்கு வரும்போது பார்வதி அம்மா பாத பணிவிடை செய்வா. பாத பணிவிடை செய்வது பழக்கம். பாத பணிவிடைகள் செய்து முடித்து விட்டு கைலாசமுள்ள அழைத்து சென்ற பார்வதி பகவானும் பார்வதியும் சரி சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுதான். ஆமா, சொக்கட்டக்கால் மண்டபத்தில இருவர்களும் சோவி பரப்பி சொக்கட்டம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். போர் அடிக்கல விளையாடணும்ல சரி என்று விளையாடி கொண்டிருக்கும் பொழுது விளையாடும் பொழுது பார்வதியம்மா பகவான் இடத்துல ஒண்ணு கேட்கிறா. என்ன கேட்க பாருங்க. ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, சக்தி வாதையேனோ கைலாசவா
வாசலிலே ஆண்டவன் பவனுக்கு ஆதிசக்தி பார்வதிக்கும் கல்யாணம் நடத்த வேண்டும், கல்யாணம் நடத்த வேண்டும். பார்வதியா கேட்டாரே கல்யாணம் நடத்த வேண்டும், ஆனம் நடத்த வேண்டும், பார்வதியா சொல்லுவாரோ. திருக்கல்யாணம் நடத்த வேண்டும், திருக்கல்யாணம் நடத்த வேண்டும். பார்வதியா கேட்ட போதே வந்த சிவபெருமா அம்மா பார்வதியே, அம்மா பார்வதியே ஈசனோட வார்த்தை கேடு, அம்மா பார்வதியே, அம்மா பார்வதியே ஈசனோட வார்த்தை கேடு. அப்போ பார்வதியும் பகவானும் சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுறாங்க. ஓ, சோவி பரப்பி சொக்கட்டம் விளையாடுகிறார்கள். பார்வதி அம்மா கேக்குறா, என்ன கேக்குற? ஆண்டவனே, பகவானே, ஐயா ஆண்டவனே பகவானே. அதாவது என்ன இந்த கைலாச வாசலில சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கும் ஆதிசக்தி பார்வதிக்கும், ஆமா ஆதிசக்தி பார்வதியான பெண்ணாளுக்கும் 60க்கு 60 திருக்கல்யாணம் நடத்தணும். ஓ, 60க்கு 60 திருக்கல்யாணம் நடத்தணும். மறுமணம். ஓ, மறுமணம். மறுமணம்னு சொன்னா வேற பொண்ணு கல்யாணம் முடிக்க கிடையாது. அது கிடையாது. ஓ, மறுமணம்னு சொன்னா 60க்கு 60 கல்யாணம் தான் மறுமணம். ஆமா. சரி, முதல்ல ஒரு மணம் முடிச்சாச்சு. முடிச்சாச்சு. அது இப்ப 20ல 60ல முடிக்கிறது மறுமணம். ஓ, மறுமணம். ரெண்டாவது மனம். ரெண்டாவது மனம் பேர் தான் மறுமணம். ஆசைப்படுறாங்க அந்த அம்மா. அந்த அம்மா சரி அந்த ஐயாட்ட சொல்றாங்க. அந்த ஐயாட்ட சொல்லுதாங்க. சரி சரி. அப்போ பகவானிடத்தில் சொல்லும் பொழுது ஏ பார்வதி, அடி பெண்ணே பார்வதி, நமக்கு 60க்கு 60 கல்யாணம் நடத்தலான்டி உன்கிட்ட சொல்ல முடியாது. ஆமா, என்கிட்ட சொல்ல முடியாது. சரி, உங்க அண்ணன் இருக்காரு பத்தியா? ஆமா. அண்ணம்னா யாரு? என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன். உங்க அண்ணன் கிட்ட சொல்லுடி. ஆமா பார்வதி. ஆமா ஆமா, அண்ணன் சொன்னு சொன்னா சரி அழகா நடத்தலாம அப்படின்னு சொல்லி உங்க அண்ணன் அழைச்சுக்க. ஆமா, அவர் வந்து சரி கல்யாணத்தை நடத்தட்டுமே நடத்தட்டுமே அப்படி என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா பார்வதி இடத்துல சொல்லும் பொழுது பார்வதி அம்மா என்ன செய்கின்றா? அண்ணன் நினைக்க. ஓ, அண்ணனாகப்பட்ட என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணனை நினைக்கிறா என்று சொல்லி ஆதிசக்தி பார்வதி அண்ணனா ஆகப்பட்ட கோபால கண்ணனை எப்படி நினைக்கிறாள் தெரியுமா? எப்படியம்மா நினைக்கின்றா? ஹரி ராமா ஸ்ரீ ராமா அயோத்தியை ஆண்ட ராமா, ஹரி ராமா ஸ்ரீ ராமா அயோத்தியை ஆண்ட ராமா, சீதையோட மணவாளா ஸ்ரீராமா வாருமையா, சீதையோட மணவாளா சீதையோட வாருமையா, கோசலையா பெற்ற பிள்ளை, கோசலையா பெற்ற பிள்ளை, கோதண்டனை வாருமையா, கோதண்டனை வாருமையா, கோசலையா பெற்ற பிள்ளை, கோசலையா பெற்ற கோதண்டனை வாருமையா, கோதண்டனை வாருமையா. அப்பந்தான் பார்த்தா சரி பார்வதி அம்மா அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை மாய கண்ணனை ஹரி ராமா ஸ்ரீராமா ஆமோ ஆமையா பெருமாள் மாயவன் அழைக்கிற ஐயா. என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணனை நினைக்கிறா. நீ எங்க இருக்காரு அண்ணன்? அங்க அண்ணன் எங்க இருக்கிறாரு? திருப்பார் கடல். ஓ, திருப்பார் கடலிலே பள்ளி கொண்டு இருக்கிறா. யார் மேல? யார் மேலதான்? சர்ப்பத்து மேலமா? சர்ப்பத்து மேல. ஆமா, சர்ப்ப சைனம் செஞ்சு கொண்டு இருக்காரு. இருப்பாரு. ஆமா, லட்சுமியுடன். லட்சுமி என்ன செய்வா? கால் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. கால் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாம் காலாண்டர்ல பாக்குறதுதான். சரி, அப்ப பார்வதி அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை நினைக்க அப்ப அண்ணனுக்கு தெரியுது. சரி, பார்வதி நம்ம அழைக்கிறது. ஆமா, பார்வதிக்கு நம்ம ஏதோ தேவை வேலை இருக்கு. ஆமா, பார்வதி நம்மளை அழைக்கிறாளே என்று சொல்லி பார்வதிக்கு போய் உதவி செய்யணும்னு சொல்லி என்று அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணன் ஆமம்மா அங்கையே தேடி திருப்பார்கடல் தான் கடந்து திருப்பார்கடல் தான் கடந்து வருகிறாரா? எங்கேயம்மா வருகின்றார்? பார்கடல் தன்னை கடந்து பச்சை மாலும் ஏகி வாரா, பார்கடல் கரை கடந்து ஏகி வாரா, அலைகடல் தான் கடந்து அச்சுதனோ ஏகி வாரா, அலைகடல் தான் கடந்து அச்சுதனர் ஏகி வாரா, சரவில் ஆகவே சரவே சொல்லாம சொல்லு, சரவில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்டு பள்ளி கொண்டே நாராயணன் ஏகி வாரா, ஏகி வாரா, நாராயணன் ஏகி வாரா, ஏகி வாரா, சரவில் பள்ளி கொண்டு பள்ளி கொண்டு பள்ளி கொண்டு நாராயணன் ஏகி வாரா, ஏகி வாரா.
பிராண்டியது செய்யா எடியம்மா பார்வதியே எடியம்மா பார்வதியே அண்ணனையும் அழைத்ததனே அடியம்மா பார்வதியே அடியம்மா பார்வதியே அண்ணனையோ அழைத்தவனே திருப்பார்கடல் தான் கடந்து சரி என் பெருமாள் கோபாலக்கண்ணன் மாயம் பெருமாள் மாயவன் கோபாலகண்ணன் பார்கடல் தனை கடந்து பெருமாள் வந்துட்டாரு. ஓ பெருமாள் வருகிறாரு. எங்க எங்க வருகின்றா? கைலாசம் வந்து ஆமா கைலாசத்துல பார்வதி அழைச்சால. ஏ பாரு ஆமோ சாட்டா கூப்பிடுதாரோ தங்கச்சில்ல சரி பாசம் இருக்கத்தானே செய்யும். பாசத்துல கூப்பிடுதாரு. ரத்தம்லயா? ஆமா ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமா தாய்? ரத்தம் தான் துடிக்கும். பக்கம் என்ன செய்யும்? பாக்கெட்ல பணம் இருக்க வரைக்கும் பாக்கெட்ல பணம் இருக்க வரைக்கும் பக்கம் துடிக்கும். துடிக்கும். இல்லனா பறக்க பறக்க முடிச்சிட்டே பேரும் பாத்துக்கோ. ஆமா என்னைக்குமே ரத்தத்துக்கு தான் மதிப்பு, பக்கத்துக்கு மதிப்பே கிடையாது. ரத்தத்துக்கு தான் மதிப்பு. ஆனா அப்ப அண்ணன் வந்து பாக்காரு. ஆமா அண்ணன் பாக்கும்போது ஏ பார்வதி அடி பெண்ணே பார்வதி. அண்ணனை அழைத்த விவரம் என்னம்மா? அண்ணா அண்ணா கோபால கண்ணா. அண்ணா அழலாம் கூடாது. சரி ஏ அண்ணா கோபால கண்ணா. என்ன பார்வதி? அதாவது இந்த ஆண்டவனாகப்பட்ட பகவானுக்கும் சரி ஆதிசக்தி பார்வதிக்கும் பார்வதிக்கும் இந்த கைலாசத்துல எங்களுக்கு 60க்கு 60 திருக்கல்யாணம் நடத்தும். பார்வதி என்ன உனக்கும் பகவானுக்கும் 60க்கு 60 திருக்கல்யாணம் நடத்தணும். 60க்கு 60 திருக்கல்யாணம்னு சொன்னா செகண்ட் மேரேஜ். செகண்ட் மேரேஜ் அழகா நடத்தலாமா? அழகா நடத்தலாமா? அழகா நடத்தலாம். நடத்தி தந்துருவியா? உனக்கு போகதான் மிச்சம். சரிண்ணே நீ பயப்படாம இரு. அப்போ ஒரு நல்ல நாள் பாத்துருவோமா? உனக்கும் பகவானுக்கும் திருக்கல்யாணம் நடத்தணும். அதுவும் 60க்கு 60 தான் திருக்கல்யாணம். ஆமா ஊன்னு சொல்லிட்டல்ல. சரி பாரு உனக்கு எப்படி இருக்குன்னு. பக்கத்துல கடனை கொடனாவது வாங்கி உனக்கு அவ்வளவு அழகா 60ஆம் கல்யாணத்தை முடிச்சிடணும். சரி என்று அண்ணனாகப்பட்ட கோபாலக்கண்ணன் சொன்ன பொழுது கோபாலகண்ணன் சொல்லும் பொழுது பார்வதிக்கும் பகவானுக்கும் கல்யாணம்னு சொன்னதுதான் கைலாசமே எப்படி இருக்கு? பார்வதிக்கு எப்படி இருக்கு? எப்படி அது முகத்துல கல்யாண கலகட்டி இருக்கு. கல்யாணம் என் முகத்திலயா? அல்ல பார்வதி. அப்ப பார்வதிக்கு ஒரே சந்தோஷம். கல்யாணம்னு சொன்னா சரி இடம் எப்படி இருக்கணும்? கல்யாணம்னு சொன்னா களை கெட்டணும். களை கெட்டணும். அதற்கு பத்தியா நம்ம தெக்கு பாப்பாங்களோ? அடேங்கப்பா தெக்கு பாப்பாங்களோல எப்படி இருக்கு? சீரியல் என்ன? ஆமா சீரியல் என்ன? பந்தல் என்ன? பந்தல் அலங்காரம் என்ன? செண்டா மேல என்ன? பூ அலங்காரம் என்ன? நையாண்டி மேல என்ன? ஆமா அது மட்டுமா? அவ்வளவு அழகா தப்பட்ட என்ன? அது மட்டுமா? ஒளி ஒளி குரூப் Dress என்ன? வில்லு பாட்டு என்ன? இப்ப பகவானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் என்று சொன்ன பொழுது திரு கல்யாணம்னு சொல்லும் பொழுது கைலாச வாசல்ல பந்தல பார்த்தேன்னா அடேங்கப்பா பந்தல் அலங்காரம் பார்க்கவே பிரம்மாதம். எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி அம்மா இருக்கிறது? காலை நல்ல மரமகுந்து 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 பந்தலிட்டார் பந்தலிட்டார் வாழை நல்ல மரமகுந்து 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 பந்தலெல்லாம் பந்தலிட்டா 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 காலை நல்ல மரமகுந்தே வாசல் எல்லாம் பந்தலிட்டார் நல்ல மரம் நடந்தே திருவத்திலே பந்தலிட்டார் நல்ல அலங்காரோ நல்ல அலங்காரோ பார்ப்பதற்கு சிங்காரோ பந்தல் நல்ல அலங்காரம் பந்தல் நல்ல அலங்காரம் பார்க்கவே சிங்காரம் சொல்லி பந்தல் அலங்காரம் போட்டிருக்காங்க. பார்க்கவே பிரமாதமா இருக்கு. அவ்வளவு அழகா இருக்குப்பா. அப்பேற்பட்ட அழகா இருக்கு. எப்படி போட்டாங்க தெரியுமா? எப்படி போட்டிருக்காங்க? வாழை மரம் மகுந்து வாசல் எல்லாம் பந்தலிட்டு. ஆமா வாழை மரம் வந்து வாசல் எல்லாம் பந்தல் எடுக்கிறா. ஆமா சரி அதுக்கப்புறம் தேக்கு மரம். ஓ தேக்கு மரம் எடுத்து தெருவெல்லாம் அலங்காரம் தெருவெல்லாம் அலங்காரம் செய்கிறான். வாசல் அலங்காரத்தை பார்த்தேன்னா அப்பேற்பட்ட அழகா இருக்கு. அப்படி இருக்கும்யா. சரி அப்படி பந்தல் அலங்காரம் பார்ப்பதற்கே சிங்காரம். பார்ப்பதற்கே சிங்காரம். பந்தலிட்ட கால்களுக்கு பவளத்தாலே அலங்கரித்து. ஆமா பவளத்தாலே அலங்கரித்து. அலங்காரம் நல்லா இருக்கா? அலங்காரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா. சரிப்பா. அதுல என்ன சென்டர்ல போட்டிருக்காங்களா ஒரு டிசைன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு ஏத்துக்கிட்டியாப்பா? சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். திருக்கல்யாணத்துக்கு பந்தல் ஓகே. ஆமா பந்தல் ஓகே. நெக்ஸ்ட் என்ன வேணும் தெரியுமா? செட்டு வேணும். ரெஸ்ட் பூ அலங்காரம் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து செட்டுக்கு போவோம். சரி பூ அலங்காரத்துக்கு யாரை கூப்பிடலாம்? பூ அலங்காரத்துக்கு உள்ள இருக்காரு எங்க மாமா பண்ணா அவரை கூப்பிடுவோம்.
பண்டரத்தை வர சொல்லுப்பா. ஆமா, பூ அலங்காரம் செய்யணும். அலங்காரம் சரி. பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை கொடுக்கணும். மாலை கொடுக்கணும். கையில என்ன கொடுக்கணும்? ஒண்ணு வச்சிருப்பாங்க. முன்ன பின்ன கல்யாணம் முடிச்சிருந்தா கையில என்ன கொடுப்பாங்க, காலத்துல என்ன போடுவாங்கன்னு தெரியும். முன்னையும் கல்யாணம் முடிச்சே கிடையாது, பின்னையும் கல்யாணம் முடிச்சே கிடையாது. சண்டால பாதத்தை ஒருத்தி வாக்கவும் பண்ண மாட்டீங்க. பூச்செண்டு அக்கா கல்யாணம் முடிச்சிட்டு. ஓ, அதனால சொல்லுதா அவங்க சொல்லுவாங்க. அனுபவசாலி சொன்னா கேட்டுக்கிட வேண்டியது. பூச்செண்டு கையில வச்சுக்கோங்க. சரியா? நம்ம சைஸுக்கு இப்போதைக்கு இது போதும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல பந்தல் அலங்காரம் பூ அலங்காரம் பண்ணாச்சு. பண்ணியாச்சு. செட்டு வந்தாச்சா? ஐயப்பா ஒளி அமைக்கணும்ல தாயி. ஆமா. சரி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல கைலாச வாசல்ல பகவானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடத்தணும்னு சொல்லி கல்யாண மேடை அலங்கரிச்சாச்சு. அப்படி மேடை போட்டாச்சு பாரு. கல்யாண மேடை எவ்வளவு பெரிய மேடை போட்டிருக்கு பாரு. அழகா இருக்கு. பகவானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் சொல்லி மேடை பிரம்மாண்டமா இருக்கு. மேடை போட்டாச்சு. மேடையில அலங்காரம் மட்டும் தான் பாக்கி. பொண்ணு மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணணும். ஆமா, கண்டிப்பா பொண்ணு மாப்பிள்ளை அலங்காரம் பண்ணணும்ல. யாரு? சிவனும் பார்வதியும். ஓ, சிவனையும் பார்வதியும். ஆமா. சரி. அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி பார்வதிக்கு பழங்காலத்து நகநட்டெல்லாம் போடுதா. ஓ, பழங்காலத்து நகநட்டுகள்லாம் போட. இந்த காலத்துல வந்திருக்கிறதுலாம் ஆகாதுதான். இது சும்மா கவரிங் செட். கோபி செயின் அந்து போது உடனே பழைய காலத்து நகநட்டு போடணும். அது அந்த காலத்துல அப்படி போட்டு முடிச்சிருக்காங்க. ஆமா, பழைய காலத்து நகநட்டு எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? ஆமா. கோடி ரூபா கொடுத்தாலும் இப்ப கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. அப்ப பார்வதிக்கு திருக்கல்யாணம் நடத்தணும்னு சொல்லி அலங்காரம் பண்ணுறா. அலங்காரம் பண்ணுகிறாள் அல்லவா? சிங்காரமா இருக்கணும். கல்யாணம் பொண்ணு ஆக போற அம்மா பார்வதி. ஒரு கல்யாண பொண்ணு உங்களை மாதிரி பரப்பிட்டு வந்து விட்டா போதுமா? பத்தாது. நீங்க சிம்பிளா இருக்கேதா? கல்யாண பொண்ணுன்னு சொன்னா அந்த 1000 பேர் இருக்கக்கூடிய இடத்துல அந்த 1001 அவன் மட்டும் தனியா தெரியணும். துண்டாடிக்கணும். ஊர் உலகெல்லாம் பேசணும். அப்பாவை கழுத்துல போட்டுக்க நகையை பாரு. அப்பாவை இடுப்புல கட்டிருக்க ஒட்டியானத்தை பாரு. அடங்கப்பாவை சேலையில டிசைனை பாரு. அடங்கப்பாவை காலில கொலுசை பாரு. அடேங்கப்பா அவ்வளவு அழகா இருக்கு. பார்த்த கண்ணம் பூத்து போணும். அவ கையில வச்சிருக்காளே மருதாணியை பாரு. அவ கையில கட்டிருக்காளே வளையல். அவ்வளவு அழகா இருக்கு. பின்னால சட்டையில சன்னல் வச்சிருக்காளே, அம்புட்டு அழகா இருக்கு. அது ஒரு அழகு. சன்னல்ல 2 கயிறு விட்டுருக்காளே, அது ஒரு அழகு. அப்படின்னு ஊர் சனனம்லாம் பேசணும்னு சொன்னா கல்யாண பொண்ணை மட்டும் தனியா அலங்காரம் செய்யணும். அலங்காரம் பண்ணணும். சரி. அப்ப பார்வதியானவளுக்கு எப்படி அலங்காரம் செய்கிறார் தெரியுமா? அம்மா பார்வதி எப்படி அம்மா அலங்காரம் செய்கிறார்கள்? அடகு வந்தண்டை கொலுசு ஈடு உண்டமா போயிடுச்சு. இந்த ஊருக்கு நம்ம புதுசு. மாச தாங்க ஒட்டியானமா. ஆமம்மா போனம்மா. பார்க்க 10000 வேணுமா? பார்க்க 10000 வேணுமா? பத்திரமா தங்க ஒட்டியானமா. அவளை பார்க்க 10000 வேணுமா? ஒரு செவப்புக்கெல்லாம் மூக்கிட்டோரும் ஆமம்மா போடம்மா. பிள்ளாக்கு ஒரு சரி. பிள்ளாக்கு ஒரு கையில தங்க வீசரி. பார்த்தவர் மனம் பரவசப்பட கேட்பவர் மனம் கண்டு மகிழ்ந்திட. கேட்பவர் மன கண்டு மகிழ்ந்திட. ஆமா சொல்லு. புகழும் பட்டு சேலையா. ஆமம்மா போடம்மா. சிகரையில தங்க சருக வேலையா. சிகரையில தங்க சருக வேலையா. அதிலோடு கூறும் மட்டும் சேலையா. தங்கோ சேலையா. தங்கோ சிறுகரையில தங்க சருக வேலையோ. அப்ப பார்வதி அம்மாளுக்கு அலங்காரத்தை கேட்டியோ? அடேங்கப்பா உச்சியில இருந்து அவ உள்ளங்கால் வரைக்கும் சரி ரசிச்சு அலங்காரம் செய்யறாங்க. அவ்வளவு அழகா இருக்கப்பா. அது இந்த காலத்து செயின் நட்டு போட்டாங்களா? பழைய காலத்து ஆடை ஆபரணங்களை அணிகிறார்கள். அடேங்கப்பா அவ்வளவு அழகா இருக்கு. ஒட்டியான என்ன? அடேங்கப்பா இடுப்புல ஒட்டியானத்தை கட்டியோ? கழுத்துல நெக்லஸ் என்ன? இடுப்புல போட்டிருக்கால ஒட்டியானோ. சரி. அதை உருவிட்டு குடுப்பு கொடுத்தா ஷார்ட் அடி வாங்கின மாதிரி இருக்கும்.
ஒட்டியானம் எதுக்குன்னு நினைச்சிய? எதுக்குயா? போற வாரம் நம்ம பிடிச்ச அறையதான். ஆனா எங்க மைனி எப்படி தெரியுமா? நம்ம ஒட்டியானம் பாசியில கொடுத்து இருக்கு. கொச்சாங்க வச்சுதான் கட்டுவாங்க. கொச்சாங்க வச்சுதான் கட்டியிருக்கா. ஒட்டியானம் என்ன? அடேங்கப்பா. கழுத்துல நகநட்டு அப்படி இருக்கு. ஆமோ ஆமையா. காத்துல ஒரு ஜிமிக்கி. சிமிக்கி. கையில ஒரு காப்பு. ஆமோ ஆமம்மா. வளையல் போட மாட்டா. வளையல் கிடையாது. காப்பு சொல்லுவாங்க தெரியுமா? காப்பு காப்பு. சரி. அப்படி காப்பு போட்டு. காப்பு போட்டு. கையில என்ன என்ன 10 விரலுக்கும் 10 கணையாளிகளை போடுகிறா. கணையாளினா என்ன தெரியுமா? கணையாளின்னு சொன்னா ரிங்குமா, உங்க பாசையில சொன்னா மோதிரம். கணையாளின்னு சொன்னா அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தான் தெரியும். கழட்டி யாரும் கொடுக்க புரியும்? கழட்டி யாரும் கொடுக்க புரியும்? கலத்தணும்னு நினைக்க வர மாட்டேங்குதா? 10 விரலுக்கும் 10 விதமான கணையாளி போடுகிறா. கணையாளி போட்டு அதே நடுவு மோதிரத்துல நடுவு கையில போட்டுக்க பாத்துக்க வரல. சங்கு வச்ச டிசைன். சங்கு மாடல் வச்ச டிசைன். எதுக்கு? அவ்வளவு அழகா இருக்கும் தாய். அழகா இருக்கும். ஆமோ அமையா. அப்படி 10 விரலுக்கும் 10 மோதிரங்கள் போட்டு 10 விதமான கணையாளிகளை போட்ட பார்வதி காலில என்ன போட்டிருக்கா? கொலுசு. ஓ கொலுசு போட்டிருக்கா. நல்லா பொண்ணு மாதிரி அழகா இருக்க. அப்படி அழகா இருக்கா. அப்போ பார்வதி சும்மா சில்லு 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 சில்லுன்னு வரா. அவ ஒரு நடந்தா போதும். மாட்டு மணி அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா அவன் நடந்தா அவ்வளவு அழகா இருக்கு. கொலுசு போட்டிருக்கா பத்தியா? சரி அப்படித்தான் இருக்கும். அப்படியே இருக்கும்ல. அண்ணன் நடந்து ஆமோ கைய வீசுறான்னு சொன்னா கைய வீசி வந்தான்னு சொன்னா அப்படி இருக்குமியா. ஊரு கண்ணு உறவு கண்ணு எல்லாம் அவன் மேலதான் இருக்கும். யார் மேல? யார் மேல? பார்வதி மேல. பார்வதி அம்மா மேல. அவளை நகநட்டெல்லாம் போட்டு சரி அவ்வளவு அழகா இருக்கப்பா. அப்படிப்பட்ட அழகோடு இருக்கிறாள். பார்வதி அம்மா அழக சொல்லணும்னு சொன்னா என்னதாயி நேரம் காணாது. ஓ நேரம் காணாது. ஆமா சரி. இன்னும் பார்வதி எப்படி அழகா இருக்கிறா. எப்பேற்பட்ட அழகோடு இருக்கிற அம்மா பார்வதியானவள் ஆதிசக்தி பார்வதியா. ஆதிசக்தி பார்வதியா. பெண்ணுக்கான பெண் அழகே மயிலழகே. அழகை கண்டாராணா. அழகை கண்டாராணா. பார்வதா தேவியானவள் மஞ்ச முகத்தழகி மருதாணி கையழகி. மருதாணி கையழகி. சேலை கட்டும் இடையழகி. செந்தூர பொட்டு வச்சு அப்படி வாராப்பா. அழகா நடந்து வாரால. ஆமா சரி. அப்படி பொண்ணு அலங்காரம் பண்ணி அழகா கொண்டு வந்து மணமேடையில வச்சாச்சு. ஆமா மணமேடையில வைத்த பொழுது மாப்பிள்ளை யாரு? பக்கத்து வீட்டுக்காரர் கிடையாது, பகவான் சிவபெருமான். பெண்ணுக்கு தான் பார்த்து அலங்காரம் பண்ணுவாங்க. சரி மாப்பிள்ளைக்கு என்ன? மாப்பிள்ளை அலங்காரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பவுமே அழகுதான். ஆமா என்று சொல்லி மாப்பிள்ளையும் பொண்ணையும் மணமேடையில வச்சு அமர வைத்த பொழுது அலங்கரித்த பொழுது பார்வதா தேவியானவள் அழகுன்னு அழகு அப்பேற்பட்ட அழகியா. பார்வதி அம்மா அப்பேற்பட்ட அழகு. என்ன அழகோடு இருக்கிறா. சூரியனாயிருந்தாலும் சுற்றி ஒரு கருப்பு உண்டே. சுற்றி ஒரு சந்திரனாயிருந்தாலும் சற்று கொஞ்சம் கருப்பு உண்டே. சந்திரனாயிருந்தாலும் சற்று ஒரு கருப்பு உண்டே. தலை மட்டும் கருப்போடியே. தலை மட்டும் கருப்போடியே. தானே ஒரு கருப்பும் இல்லையே. தலை மட்டும் கருப்போடியே. தலை மட்டும் கருப்போடியே. தானே ஒரு கருப்பும் இல்லையே. செக்க நல்ல சிவப்பாழகே. செவப்பழகி சிந்தூர ஒட்டழகி. இலைக்கட்டோ இடையழகி. நல்ல முகத்தழகி. நல்ல முகத்தழகி. கண்ணழகி. அப்போ ஆதிசக்தி பார்வதி அம்மா பார்வதா தேவி அவளுக்கு என்ன சூரியனா இருந்தாலும் பாரு என்னதாயி சுற்றி கருப்பு இருக்கு. ஆமா சூரியனா இருந்தாலும் சுற்றிலும் ஒரு கருப்பு உண்டு. சந்திரனா இருந்தாலும் சற்றும் கொஞ்சம் கருப்பு உண்டு. எலுமிச்சம் பழமானாலும் இடையில ஒரு கருப்பு உண்டு. மாதுளம் பழமானாலும் மத்தியில ஒரு கருப்பு உண்டு. ஆப்பிள் பழமா இருந்தாலும் அதுலயும் ஒரு கருப்பு இருக்கு. ஆனா தாய் பார்வதி எப்படியா இருக்கு? அவருக்கு தலை முடியும் கண் புருவமும் மட்டும் தான்ப்பா கருப்பு. ஓ தலை முடியும் கண் புருவமும் மட்டும் தான் கருப்பு. ஒரு கருப்பு
கர்ப்பம் இல்லை தானே ஒரு கர்ப்பம் இல்லை ஆதிசக்தி பார்வதி அம்மா பார்வதி அம்மா அவள் அழகோடு இருக்கும்போது அப்படிப்பட்ட அழகோடு இருக்கும்போது வந்து அமர வச்சாச்சு. சரி அப்ப ஆதிசக்தி பார்வதி அம்மா கேட்கிறா, என்ன கேட்கின்றா? ஆண்டவா, ஆண்டவனே, பகவானே, பகவானே, என்ன சுவாமி சொன்ன வள்ளிக்கு சரி திருக்கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, அண்ணனை வரவழைச்சு. ஆமோ ஆமம்மா. கல்யாணத்துல சரி எனக்கு ஒரு புதுமையான ஒரு தோழி பெண் வேணும்னு கேக்குறான். ஓ, கல்யாணத்துல தோழி பெண் வேணும்னு கேக்குறாங்க. ஏட்டி என்ன? அதான் லட்சுமி இருக்கால தோழி பெண்ணு. ஆமா, லட்சுமி இருக்கால தோழி பெண்ணு. இல்ல பகவானே, எப்பா எனக்கு புதியதாக ஒரு தோழி பெண்ணு வேணும். சரி என்று சொல்லி ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி கேட்ட பொழுது தேவி கேட்கும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் சொல்லுகிறாரு, என்ன சொல்லுகின்றார்? சரி பார்வதி, உனக்கு போவதானே மிச்சம், நீ கேட்டபடிக்கு ஆமா உனக்கு ஒரு தோழி பெண் தானே வேணும் கல்யாணம் முடிக்க. ஆமா, நாளா ரெடி பண்ணிதார் என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கின்றார் பாருங்கம்மா. அவருக்கு தோழி பெண் உருவாக்கணும்னு சொல்லி சரி அப்ப பார்வதி அவனவள் தோழி பெண் கேட்ட பொழுது தோழி பெண் கேட்கும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அந்த பிரம்ம பீடம் கொண்டு பகவான் தெளிப்பார் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பீடம் தன்னே வந்து ஆமம்மா கொண்டு தெளிக்கிறார். பெரும் பத்தியா பெருமாள தட்டுதாரு. பெருமாளை தட்டும் பொழுது வந்து ஒரு பாலகி பிறக்கா. ஏன் பிறகு செஞ்சீங்க? என்ன பிறகு செஞ்ச காரணம் என்ன? யாரு என்னன்னு தெரியணும். உனக்கு யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? தாய பிரம்ம பீடம் பிறந்ததாலே பார்வதி அம்மா தோழி பெண் கேட்ட உடனே ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்கிறார் பாருங்கம்மா. பிரம்மபீடம் இருக்கு தெரியுமா? சரி, அந்த பிரம்மபீடம் தன்னதுல வந்து தீர்த்தம் கொண்டு தெளிக்கிறார். பெரும்பால தட்டுதார். அப்படி பிரம்மபீடத்துல பெரம்ப கொண்டு தட்டும் பொழுது வந்து ஒரு பாலகி பிறக்கா. பிறக்கும் போது எந்த சொருவத்துல பிறந்தா தெரியுமா? எந்த சொருவத்துல பிறக்கிறா பாருங்க. வீர பல்லா உனக்கு வீசடையா தலை முடியா பிரம்ம பீடத்துல பகவானோட ஒரு மகிமையான ஒரு பாலகி வந்து பிறக்கா. அவ பிறக்கும் போது எப்படி பிறந்தா? பிறக்கும் போது நம்மளே மாதிரி உங்களே மாதிரி பேபியா பிறந்தாளா? கிடையாது. பல்லு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கு? ஒண்ணு மாதிரி இருக்காது. என்ன மாதிரி அரிசி வித மாதிரி இருக்காது. சரி, எப்படி இருக்கா? வீர பல்லு ஒரு சடையோட பிறந்தா. ஒரு பல்லு மேல இருக்கும், ஒரு பல்லு கீழே இருக்கும். வீர பல்லோடு விரிசடையோடு பிறக்கிறாளே என் தாயாகப்பட்ட பேச்சு அம்மா. சரி, அப்பு சடை அமோ ஆங்கார கோபத்தோடு பிறக்கிறான். ஊழச்சத்தம் போட்டான்னா இப்படி ஊழச்சத்தமா போட்டுக்கிட்டு வாரா. இது இல்லப்பா, இது பிபி சத்தமா. ஊழச்சத்தம் போடு, இதுதான் ஊழச்சத்தம். இது காக்கா கத்துற மாதிரி இருக்கு. சரி, ஊழச்சத்தம் போட்டு வந்து பிறக்கும் பொழுது எதுக்காக பிறவி செஞ்சீங்க? என்ன பிறவி செய்ய காரணம் என்ன சுவாமின்னு நான் யாரு என்னன்னு எனக்கு இப்ப தெரியும். தெரிஞ்சவனும் அல்லவா?
சரி. உன்னை எதுக்காக பிறவி செஞ்சேன் தெரியுமா? என்ன எதன காரணம் சுவாமி? என் வீட்டுக்காரி இருக்கா பத்தியா? சரி. பார்வதி. ஆமா. அவளுக்கு எனக்கும் திருக்கல்யாணம் வச்சோம். ஆகட்டும் சுவாமி. அவ ஒரு தோழி பெண் வேணும்னு கேட்டா. ஓ, அவ தோழி பெண் வேணும்னு கேட்டா. அதுக்காக நான் பிரம்பை கொட்டு பிரம்ம பீடத்துல தட்டுனேன். அப்படி தட்டக்கூடிய வேளையில அதனால தான் நீ வந்து பிறந்த. சரி. பிரம்ம பீடத்துல பிறந்ததால உனக்கு பேச்சு என்று ஒரு பெயர். ஆமா. சரி. அப்ப அவ பிறந்த பாத்தீங்களா? ஆமாம்மா. அப்படி ஊழச்சத்தம் போட்ட உடனே சரி பார்வதி அம்மா பார்த்தா. பார்வதி அம்மா பறக்க பறக்க முழிக்கா. அம்மாடி. ஐயா பகவானே, என்ன ஆண்டவனே, நான் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு அழகான தோழி பெண்ணு கேட்டேன். தோழி பெண் கேட்டது குத்தமா? ஆங்கார கோபத்தோடு பேச்சிய மழை பிறகு செஞ்சிருக்கீங்களா சுவாமி? கொடுக்கலாம் ஐயா. நான் தோழி பெண்ண வைக்க முடியுமா? எனக்கு அடிச்சு தின்னுட்டு போயிருவோம். பறக்க பறக்கலாம் முடிக்கா. கையை கடிச்சிருவாளோ? சரி. ஆக இருப்பதனால இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். வேண்டவே வேண்டாம் சுவாமி. லட்சுமியே போதும் என் தோழி பெண். சரி. அதனால இந்த பிள்ளை எனக்கு பேச்சியம்மா அங்க வேண்டாம். வேண்டவே வேண்டாம். கைலாசத்துல அவளுக்கு இடம் கிடையாது. கைலாயத்துல இடமே கிடையாது பேச்சியம்மாளுக்கு. அப்ப பார்த்தார் ஆண்டவனா ஆகப்பட்ட சிவபெருமா. சிவபெருமா பேச்சி வாட்டி என்ன தாயி உன்னை பிறவி செஞ்சு தெரியுமா? சரி. அதனால என்ன நீ இப்படி ஆங்கார கோவத்தோட இருக்கதால இந்த கைலாசத்துல கைலாசத்துக்கு வேண்டாம், கைலாசத்துக்கு வேண்டாம். நான் உனக்கு தேவையான வரங்கள் எல்லாம் தாரேன். உனக்கு என்ன வேணுமோ தாரேன். வரத்தை வாங்கிட்டு எங்கேயா வச்சு போயிரு. எங்கேயாச்சும் போறேன். எங்கேயா போவேன்? பூலோகத்துக்கு போவேன். பூலோகத்துக்கு போகணும். சரி. அப்படி என்று சொல்லி அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பேச்சியம்மாளுக்கு தேவையான வரங்களை எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா கொடுக்கின்றார்? கொல்லோ வரோ வெல்லோ வரோ கொடுக்கு வரோ அழிக்கு வரோ. கொல்லோ வரோ வெல்லோ வரோ கொடுக்கு வரோ அழிக்கு வரோ. தீராத நோய்கள் எல்லாம் தீரால தீர்க்கு வரோ. தீராத நோய்கள் எல்லாம் திருநாள தீர்க்கு வரோ. வரங்களை வாங்கி கொண்டு வரங்களை வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு வாராத பேச்சியம்மா வாராத பேச்சியம்மா. வாங்கலையும் வாங்கி கொண்டு வாங்கலையும் வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு வாராத பேச்சியம்மா வாராத பேச்சியம்மா. அப்ப ஆண்டவன் சிவபெருமான் பேச்சியம்மாளுக்கு வரத்தை கொடுக்கிறாரு. அம்மா பேச்சி வா. சரி. உனக்கு கொள்ளும் வரம் வெல்லும் வரம் கொடுக்கும் வரம் அளிக்கும் வரம். கொடுக்கும் வரம் அளிக்கும் வரம். தீராத நோய்களா இருந்தா ஆமா, தீராத குறைகளா இருந்துச்சுன்னா உன் திருநீர் பட்டா போதும், தீராத பிடிகளும் தீர்ந்து போகும். தீராத நோய் அவ திருநீர் போட தீவினையே வராது. உன் திருநீர் எங்கெல்லாம் போய் விழுதும் சரி அங்க தீவினையே வராது. பேச்சு போகாத நோயெல்லாம் ஆமா பேச்சியம்மா போர் பிரம்பால தீர்க்கும். பிரம்ப எடுத்து தட்டுனா நினைச்சுக்கோ, ஆஞ்சு விடுவா. வெட்டுப்பட்ட நாடுக்கு நஞ்ச தின்னது, ரோட்ல அடி வெட்டது, வெட்டு பெட்டது உங்ககிட்ட வராது. வராது. சரி என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வரங்கள் எல்லாம் யார்கிட்ட கொடுத்தாரு? பேச்சியம்மா கையில கொடுத்து அப்படின்னு சொல்லி சரி பேச்சியம்மா வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு இந்த கைலாசத்தை விட்டு நாம் போறோம். ஆமா, அந்த கைலாசத்தை விட்டு நம்ம முதல்ல எங்கேயா போகணும், கைலாசத்தை விட்டு போகணும்னு சொல்லி ஆமா என்று சொல்லி சரி பேச்சியம்மா எங்கே வாரா தெரியுமா? எங்க அம்மா வருகின்றார். வரங்களையும் வாங்கி கொண்டே வாங்கி கொண்டே ஆனாலே அம்மா வரங்களையும் வாங்கி கொண்டே வாராளே பேச்சியம்மாயே. வரங்களையும் வாங்கி கொண்டே பேச்சியம்மா வரவோரே பேச்சியம்மா அந்த நல்ல வேளையிலே அந்த நல்ல வேளையிலே அந்த நல்ல வேளையிலே அந்த நல்ல வேளையிலே அழகுடனே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இடத்துல சிவபெருமான் இடத்திலே
வரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு வரங்களை வாங்கி கொண்டு எங்க போவோம் என்று சொல்லி அப்படி என்று சொல்லி ஆமோ ஆமம்மா வரங்களை எல்லாம் வாங்கிட்டு சரி எங்க இருக்கிறா கைலாசத்துல இருக்கா. ஓ கைலாசத்துல இருக்கா. அது இருக்கட்டுமா, கொஞ்ச நேரம் தாமதமா வருவோம். இருக்கட்டும். சரி அப்படி பேச்சியம்மா கைலாசத்துல இருக்கக்கூடிய நேரத்துல என் தாயாகப்பட்ட பேச்சியம்மா கைலாயத்துல இருக்கும் பொழுது அவள் அப்படி இருக்க சரி ஆண்டி மாயா ஆண்டி வையகத்தில் பேயாண்டியாக பிறந்த ஆண்டி ஆண்டி மாயா ஆண்டி சுடலை வருவார் நமக்கு ஒரு நாளும் பயமில்லை. அந்த மாயா ஆண்டி கைலாசத்தில் ஆண்டவன் பகவானும் மூத்த பிள்ளை விநாயக பெருமாள் சரி இளைய பிள்ளை வேல்முருகனோடு வேல்முருகன் சரி எல்லோரும் ஆதிவள்ளி கைலாசத்தில் கொலுவிருந்து வருகிறார்கள் அல்லவா. அப்படி கொலுவிருந்து வரக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய வேளையில ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு சரி நம்மளை படைத்த மனுக்களுக்கு படியளப்பதுதான் பகவானுடைய வேலை. சரி படைத்த மனுக்களுக்கு படியளக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதி அம்மா படி எடுத்து கொடுக்கும் பொழுது கொடுத்தபடி வாங்கி கொண்ட ஆண்டவன் சிவபெருமான் 14 உலகத்துல அடேங்கப்பா 14 உலகத்துல எல்லா உயிருக்கும் படியளக்க. ஆமா சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மத யானை வரையிலும். ஆமா சரி எப்படி படியளந்தார், எப்படி அம்மா படியளக்கிறார். திணை எடுத்து உலகத்தினை எடுத்து உலகமெல்லாம் படியளக்க. சரி அப்போ படியளந்து முடித்து விட்டு கைலாசத்துக்கு வருவார். கைலாயத்திற்கு வரும்பொழுது பார்வதி அம்மா திறந்தோடு பாதத்தை தொட்டு பாத பூசை முடிப்பாய்யா. பாத பூசை முடிப்பது பழக்கம். அப்படி பாத பணிவிடையில் செய்து முடித்து விட்டு கைலாசம் உள்ள அழைத்து சென்ற பார்வதி மகாங்கிட்ட கேட்கிறா, ஆண்டவனே பகவானே என்ன பரம்பொருளே என்ன சுவாமி தினந்தோறும் உலகத்துக்கு படியளக்க போறீங்க தானே. ஆமா பார்வதி படியளக்க போறேன்னு போறீங்களே, தினந்தோறும் என்ன கைலாசத்துல விட்டு போறீங்களே. இந்த கைலாசத்துல சரி ஒத்தையில இருக்காமல்ல. ஆமா ஒரு பெண்ணா பிறந்தவா. ஆமா எவ்வளவு நேரம் தான் ஒத்தையில இருக்க முடியும். ஒரு டிவி இருந்தா 2 நாடகம் பாப்பா. சரி கைலாசத்துல எங்க டிவி இருக்கு? டிவியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஒரு போன் கூட இல்ல. தேவாதி தேவர்கள் வருவாங்க பிடிச்சு போட்டு குத்த வேண்டியது, வேற வழி கிடையாது. அவங்கள வச்சு என்ன செய்ய? அண்டர்கள் தொண்டர்கள் வராங்க, அவங்க பாட்டு போறாங்க. ஓஹோ ஆமா அம்மையா ஆமா. அப்ப பார்த்தா பார்வதி சரி ஆண்டவனே பகவானே ஆண்டவனிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறா. பாரில் உள்ள படியளப்பை பார்க்க வேண்டும் உள்ள படியளப்பை பார்க்க வேண்டும் உள்ள படியளப்பை நாட்டில் உள்ள படியளப்பை நாயகி பார்க்க வேண்டும். நாட்டிலுள்ள படியளப்பை
சுவாமி அந்த பாரில் உள்ள படியளப்பை பார்வதி நாம் பார்க்கணும். இந்த உலகில் உள்ள படியளப்பை உத்தமியா நான் பார்க்க வேண்டும். நாட்டில் உள்ள படியளப்ப நாயகி நாம் பார்க்கணும். பார்க்கணும் பார்த்தே ஆகணும். நானும் உங்களோட வாரன. சரி, என்னையும் படியளக்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஏ பார்வதி, அடி பெண்ணே பார்வதி, என்னமா கேள்வி கேட்க? என்னமா? ஏ பார்வதி, இந்த கைலாசத்துல சரி ஒண்ணு சக்தி மயம் இருக்கணும். சரி, இல்லன்னு சொன்னா சிவமயம் வேணும். அதாவது வீடான வீட்லயும் பாருங்க, ஒண்ணு ஆண் இருக்கணும், இல்லன்னு சொன்னா பெண்கள் இருக்கணும். ஆண்கள் இல்லாத வீடு அற வீடுன்னு சொல்லுவார்கள். பெண்கள் இல்லாத வீடு சுடுகாட்டுக்கு சமந்தா. ஒண்ணு ஆண் இருக்கணும், இல்லன்னா பெண் இருக்கணும். எதுக்காக அப்படி சொல்லுறாங்கன்னு தெரியுமா? என்ன காரணம் தாயி? ஆண்கள் இல்லாத வீடு அற வீடுனா சரி, இந்த அம்மா எவ்வளவுதான் பீடி சுத்தி சம்பாதிக்கட்டுமே. ஆமா, பீடி சுத்தி சம்பாதிச்சாலும் சரி, களவெட்டி சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளவு சம்பாதிப்பா? அந்த ஐயா கையில இருந்து 500 ரூபாய் வாங்கின மாதிரி இருக்கவே இருக்காது. 50 ரூபாய் வாங்கினாலும் அவர் கையில இருந்து வாங்க. அதுதான் சொல்லியிருக்கேன், ஆண்கள் இல்லாத வீடு அற வீடுன்னு சொல்லி. அற வீடு. ஆமா. பெண்கள் இல்லாத வீடு குட்டிச்சோறுன்னு சொன்னா என்ன தெரியுமா? இந்த அம்மா காலாண்டு முடிஞ்சு அரையாண்டு முடிஞ்சு செம் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அடுத்து இந்த மே மாசத்துல இருக்கு பிள்ளைல பூரம் கூட்டு கோயில் கூட பார்க்க ஊரை பார்த்து போயிருவா. அவ அம்மா வீட்டுக்கு போயிருவா. அந்த ஐயா வீட்டுல தனியா இருப்பாரு, டெய்லி வருவாரு, பார்சலா வாங்கி பீரோல கீழே பிரிச்சு கீழே திணிச்சு வச்சு சாப்பாடு செய்ய ஆள் இருக்காது. ஆள் இருக்காது. சாரத்தை உடுத்தி அதே இடத்துல போட்டுட்டு சரக்கு அடிச்சு அதே இடத்துல வச்சுட்டு கட்டப்பிடி அடிச்சு அங்க போட்டு கட்டப்பிடியா பார்க்க இடம் பூரா கிடைக்கும். வீட்டுல ஒரு விளக்கு பொருத்துவாரு. ஆமா, வீட்டுக்குள்ள ஒரு விளக்கு பொருத்தணும் சொன்னால் பெண்ணா பிறந்தவ வரணும். ஒரு கோலம் போட மாட்டாரு. போட மாட்டாரு. அப்ப என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? பெண்கள் இல்லாத வீடு அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கும் தாயி. அப்ப பகவான் சொல்லுகிறார், என்ன சொல்லுகின்றார்? பார்வதி, நான் தானே படியலக்க போறேன். சரி, இந்த கைலாசத்துல நீ இருந்தே ஆகணும். இல்ல ஐயா, என்ன சுவாமி, உங்க கூட வந்து சரி அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறான். பார்வதி, என்ன தாயி, இந்த பூலோகத்துல எல்லா மனுஷங்களையும் ஒண்ணு போல படிச்சிருக்கேன். இந்த பூலோகத்துல ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு போல படிச்சிருப்பாரு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார். அதான் பகவானோட மகிமையே. கூன், குருடு, நொண்டி, சப்பானி, வலியவர், எளியவர், இருக்கவே இல்லாதவன், பணக்கார, ஏழை, பிள்ளை இருக்கவன், பிள்ளை இல்லாதவன். ஆமா, இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க இந்த பூலோகத்துல. ஒன்னெல்லாம் படைச்சிருக்காரு பாரு. சோத்து மாடனா படைச்சிருக்கேன். அந்த ஒரு வரம் தான் நமக்கு இருக்கு. இப்படி படைச்சிருக்கேன் பார்வதி. சரி, நீ என் கூட படியலக்க வாரேன்னு சொல்லி வருவேன். படியலக்க வந்தேன்னு சொன்னா உன் வாயை பொத்திட்டு இருப்பியா? இவன் ஏன் இப்படி இருக்கான்? இவன் ஏன் குருடா இருக்கான்? இவன் ஏன் பறக்க முழிக்கான்? இவனுக்கு ஏன் கண் இப்படி இருக்கு? இவனுக்கு ஏன் குழந்தை வரம் அதிகமா இருக்கு? இவனுக்கு ஏன் பிள்ளை இல்ல? ஆமா, அப்படின்னு நீ ஒவ்வொரு கேள்வியா கேட்ப. உனக்கு பதில சொல்லுவன தவிர சரி படியலப்ப மறந்துடுவேன். மறந்துடுவேன். இருப்பதனால நீ கைலாசத்தில் இருக்க வேண்டும் என்று அப்படி பார்வதியை கைலாசத்துல விட்டுட்டு சரி பகவான் என்ன செய்யறாரு? படி இலக்க போயிட்டாரு. சரி, அப்ப பகவான் படி இலக்க போன பின்பு பார்வதி அம்மா கைலாசத்துல இருக்கிறா. ஆமா, தன்ன தனிமையிலே இருக்கா. அழைச்சிட்டு போனல அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மா வருத்தத்தோடு இருக்கும் பொழுது பகவான் போன திசையை நோக்கி பாத்துக்கிட்டே இருக்கா. வழி மேல விழி வச்சு காத்திருக்கா. எப்ப வருவாரோ? ஆமா, உள்ள ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ஏங்குதில்ல. அப்ப பார்வதி அவள் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய வேளையில அந்த கைலாச வாசலுக்கு ஒரு மனுஷர் வரார். யார் வராரு பாருங்க? நாரதர். ஆமாவோ ஆமையா. அதாவது அவர்தான் நாரத மகாமுனிவர் வருகிறாரு. திரிலோக சஞ்சாரி. சரி, தேவருக்கு உபகாரி. தேவருக்கு உபகாரி அல்லவா? நாரதருக்கு ஒரு நாளைக்கு 3 பொய் சொல்லணும்னு சொன்னா. ஆமா, நேத்து சொன்னீல நாரத மகாமுனிவருக்கு வேலையே அதுதான். ஒரு நாளைய தினத்துல குறைஞ்சது 3 பொய்யாவது சொல்லணும். அப்படி 3 பொய் சொல்லணும்னு சொன்னா அவர் வயிறாந்த டபார்னு ஊத்தி டுபீர்னு வெடிச்சு போகும். அப்போ அன்றைய தினத்துல பொய் சொல்லணும்னு சொல்லி சரி கைலாச மலைக்கு வராரு. கைலாய மலைக்கு வரும் பொழுது பார்வதி அம்மா தன்னந்தனியாக இருக்கிறாங்க. அமைதியா இருக்காள. பார்த்து கேட்காரு. என்ன கேட்கிறாரு? அம்மா பார்வதியே, என்னோட வார்த்தைகள் நாளும் இல்லாத குளமாயிருப்பதற்கு ஒரு சண்டை இழுத்து விடணும்னு சொல்லி கைலாசத்துக்கு வர. கைலாயத்துக்கு வருகிறார். அந்த நேரம் பார்க்க பார்வதி அம்மா மௌனமா இருக்கா. அமைதியா இருக்கிறா. ஏ அம்மா பார்வதி, சொல்லு நாரதா. சிரிச்ச முகம் சீதேவியா இருப்பீங்க. ஆமா, என்னேற சிரிச்ச முகமும் சீதேவியுமா இருப்பீங்களே அம்மா பார்வதி. சரி, இன்னைக்கு அமைதியா இருக்க காரணம் என்ன? இருக்கீங்களேமா. இங்கே அப்பா நாரதா, என்ன பகவான் இடத்துல ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். என்ன? இந்த பூலோக ஜீவன்களுக்கு படியலக்க போறீங்களா? சரி, நானும் உங்க கூட வாரேன்னு சொன்னேன். அப்ப கூட்டிட்டு போனாரா? அதுக்கு பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா பார்வதி, நீ கைலாசத்துல இரு, நான் சென்று படியலந்து வாரேன்னு சொன்னாரு. வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
அம்மா பார்வதி என்ன உங்களை வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினால சரி அவர் பட்டிதான் அளக்காரா சரி இல்ல பட்டினியா போட்டு சின்ன வீடு கிண்ண வீடுன்னு சின்ன வீடு கிண்ணோடுலாம் அவர் கிடையாம நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் பட்டினியா போட்டு வேற எங்கேயும் வாராரா நாரதர் கலகத்தை ஏற்படுத்தி விடுகிறார் அவர் சண்டை மூட்டி விட சரி பார்வதி அம்மா பார்த்தா என்ன செய்கிறா ஒருவேளை பகவான் படியலுக்க போயிருக்க மாட்டாரோ ஆமா பகவான் படியலுக்க போகாம இந்த பூலோகத்து மக்கள் எல்லாம் பட்டினியா போட்டு வந்திருப்பாருன்னு சொல்லி பார்வதி அம்மாளுக்கு சரி ஒரு சந்தேகம் ஒரு சந்தேகமானது வருகிறது அப்படி சந்தேகத்தோடு இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய வேளையில பரிசோதனை செய்து பார்க்கணும் பரிசோதனை செய்யணும்னு சொல்லி சரி பார்வதி அம்மா யாரை இழைக்கிறா யாரையும் அழைக்கின்றா ஆண்டவனை பரிசோதனை செய்ய வேண்டும் என்றோ பரிசோதனை செய்யணும்னு சொல்லி யாரை இழைக்கிறா தெரியுமா யாரையம்மா அழைக்கின்றா அருமையா விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று வாருமையா விஸ்வகர்மா வார்த்தை ஒன்றை சொல்ல வாருமையா விஸ்வகர்மா சொல்ல கேளோ கம்ப வெட்டி ஒன்று வண்டி கம்ப வெட்டி பார்வதி அம்மா கேட்கிறா யார திரும்ப அழைக்கிறா யாரை அழைக்கின்றா அப்பா விஸ்வகர்மா அம்மா பார்வதா தேவியே விஸ்வகர்மன்னா யாரு விஸ்வகர்மன்னு சொன்னா ஆண்டவன் நெச்சிக்கண்ணிலே உதித்த பிள்ளை சரி 5 வேளைக்கு அதிபதி 5 வேலை ஆமோ ஆமையா என்ன வேலை பெண்கள் கழுத்துல போட்டிருக்காளே திருமாங்கல்யம் அதை செய்து கொடுக்கணும்னு சொன்னா அவங்க தான் வரணும் உள்ள இருக்க ஐயாவ கல்லா இருந்தவரை கடவுளேன்னு நம்ம கண்ணுக்கு காமிக்காரு யாரு அதை செதுக்கணும்னு சொன்னா அவர் தான் வரணும் விஸ்வகர்மன் தான் ஆமோ ஆமம்மா அப்ப விஸ்வகர்மனை அழைத்த பார்வதி விஸ்வகர்மா ஐயா விஸ்வகர்மா காஞ்சிபுர கம்பு வெட்டி ஒரு கட்டை சிமில் வேணும் அம்மா பார்வதா தேவியே என்ன செப்பு கேட்கிறீங்களே எதற்காக அம்மா கேட்டதை மட்டும் கொடுப்பா சரிம்மா சிமில் கேக்குறா செதுக்கிடுவோம் செதுக்குப்பா சரி இங்க ஒரு குடத்தையே செதுக்க தெரியாது சரி அதாவது சிமில் கேக்குறா சரி அந்த சிமிலுக்கு ஒரு மூடி போட்டு சிமிலுக்கு ஒரு கதவு வச்சு கதவுக்கு ஒரு தாப்பா வச்சு தாப்பாவுக்கு ஒரு பூட்டு வச்சு கேட்கும் நம்ம வீட்டுக்கு தான் கதவுலாம் உண்டு சரி சிமிலுக்கு கதவு செய்யணும் பூட்டு சரி உள்ள நாராங்கி எல்லாம் வேணும் சரி அப்படி என்று சிமிலு கேட்ட பொழுது கேட்கும் பொழுது பார்வதி அம்மா எதுக்கு சிமிலு கேட்காங்க தெரியுமா என்ன காரணம் சிமிலுக்குள்ள ஏதாச்சும் ஒரு உயிரை பிடிச்சு அடைப்போம் ஆமா இன்னைக்கு பூலோகத்துக்கு படி இழக்க போன பகவான் நம்ம சிமில்ல வச்சிருக்கிற உயிருக்கு படி அளக்காரா அதுக்கு சாப்பாடு கொடுக்காருன்னு பாத்துருவோமா பட்டினியா போறதாரான்னு செக் பண்ண போறோம் பரிசோதனை செய்தா புருஷனை ஆமோ அம்மையா அப்ப பார்வதி அம்மா செப்பு கேட்ட பொழுது கேட்கும் பொழுது விஸ்வகர்மன் அம்மா மாட்டேன் என்று மறுக்க முடியாது பார்வதி சொன்ன சொல்லுபடிக்கு சரி என்ன செய்கிறா தெரியுமா என்னம்மா செய்கின்றா காஞ்சி புரோங்கம்போ வெட்டி கட்டை சிமில் உண்டு வந்தா காஞ்சி புரோங்கம்போ வெட்டி கட்டை சிமில் உண்டு வண்டி சோகம்போ வெட்டி புதுச்செமிழு தாழ் சோகம்போ வெட்டி புதுச்செமிழோ உண்டு வண்டி தெரும்பு ஒழுக்காமிட்டே தெரும்பு ஒழுக்காமிட்டே இருக்கானி போட்டுமிட்டே சேருமே ஒழுக்காமிட்டே சேருமே ஒழுக்காமிட்டே இருக்கானி போட்டுமிட்டே விஸ்வகர்மன் என்ன செய்கிறார் காஞ்சிபுரம் கம்பு வெட்டி ஒரு கட்டை சிமில் ஆமாம்மா சிமில் உண்டு பண்ணி சரி அதுக்கு தேவையான பூட்டும் போட்டு பூவருஷம் கம்பு வெட்டி புது சிமில் உண்டு பண்ணி ஆமா அதுக்கு தேவை உள்ள ஆராங்கி வெளியில ஆராங்கி பூட்டோடு வைத்து எல்லா நாரங்கியும் போடணும் சரி அம்மா பார்வதா தேவியே சிமில் கேட்டீங்கல்ல ஆமாப்பா சொருவ கூடாது ஆகணும் உடனே சரி பார்வதி அம்மா பார்த்தா என்ன பார்க்கின்றா சிமிலோ சிறுசா இருக்கு சரி இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு உயிரை போட்டு பகவான பரிசோதனை ஆமா சிமிலுக்குள்ள ஒரு உசுரை போட்டு பரிசோதனை செய்யணும்னு சொன்னா என்ன உசுரை பரிசோதனை செய்யணும் இந்த பிள்ளை போட்டு அடைக்க முடியுமா முடியாதுதா வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சாலே சொல்லு வச்சு கேட்க மாட்டேங்கா சின்ன பிள்ளை கேட்காது ஆமா சிமிலுக்குள்ள அடைக்கணும்னு சொன்னா யானை பிடிச்சு அடைக்க முடியுமா முடியவே முடியாது பூனை உலகத்திலே ஓர் அறிவு கொண்ட சின்ன உசுப்பிராணின்னு சொன்னா அதுதான் எறும்பு இந்த ஈ
ஈ கிடையாது, ஈல இருந்து சிறுசு எறும்பு தாயி. ஆமா, 2 சிற்றெருமை பிடித்து அடைப்போம்னு சொல்லி 2 சிற்றெருமை பிடித்து அடைக்கிறார். 2 சிற்றெருமை ஒரு சுமனுக்குள்ள புள்ள அடைச்சா. ஆமோ ஆமையா. சிற்றெருமைன்னு சொன்னா சரி, என்ன எறும்பு? ஏத்த ஒரு ஆண் எறும்பு ஒன்று, ஒரு பெண் எறும்பு ஒன்று சேர்த்து அடைக்கும். எறும்புல ஆண் எறும்பு பெண் எறும்பு இருக்கப்பா? எஸ். எப்படி? மீச வச்ச எறும்பு ஆண் எறும்பா? ஓ, மீச வச்ச எறும்பு. மீசே இல்லாம மொட்டு முழுக்குன்னு இருக்க உங்களை போல பெண் எறும்பு. முழுக்குன்னு இருப்பவ. ஆமா, அது வந்து பெண் எறும்பு பாத்துக்கோ. அப்படி நீ எறும்பை உத்துக்கவனிங்க. ஒரு சில எறும்புக்கு மீச 2 இருக்கும், ஒரு சில எறும்புக்கு மீச ஒண்ணுமே இருக்காது. பாப்போம் சரியா? எறும்பு போனுச்சுன்னா மதிய கூட முடிச்சு பாருங்க. பாப்போம். ஆமா, 2 எறும்புகளை பிடித்து அடைக்கிறாள் அல்லவா? அவன் நினைச்சா 2 ஆண் எறும்பு பிடிச்சு அடைக்கலாம்யா? அது பார்வதி நினைக்க கைலாசத்துல நம்ம தானே பெண்ணா பிறந்தவ தனியா தவிக்கும், நம்ம அடைக்கக்கூடிய உசுப்புறானே ஒற்றுமையா இருக்கட்டும்னு சொல்லுகிறான். அப்படின்னு சொல்லி சரி, ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண் எறும்பு பெண் எறும்பை பிடிச்சு அடைக்குள்ள பிடிச்சு அடைச்சு சரி பூட்டுலாம் போட்டு முந்தானை செயலில முடிஞ்சு அப்படி சொல்லிவிட்டேன். சரி, இப்படி காத்தடிச்சாலும் உள்ள போகாத இடத்துக்குள்ள சொருவி. ஆமா, பகவான் இந்த உசுருக்கு இன்னைக்கு படி அளக்காரா? பாட்டுனியா போடுதாரு? இன்னைக்கு தெரிஞ்சிரும்ல பகவானோட மகிமைன்னு சொல்லி. தெரிஞ்சிரும்ல. ஆமா சொல்லி சரி, ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவள் என்ன செய்யற பாருமா? முந்தான செயலிலே திங்கு வைத்தா சொருவி வச்சிருக்கா. சொருவி வச்சு சரி, பவன் எப்ப வருவாரு? வரட்டுமே இன்னைக்கு படி இழந்திருக்காருன்னு பாத்துருவோம். பகவான் இன்னைக்கு உசுருக்கு படி இழக்காரா இல்லனா பட்டினியா போடுறாரான்னு பாப்போம்னு சொல்லி பார்வதா தேவியானவள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பார்க்க வேளையில ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எல்லா மக்களுக்கும் படி இழந்து சரி படி இழந்த அசதியோட ஒரே அசதி அப்படியே கைலாசம் மலைக்கு வர. சரி, அப்படி கைலாசம் மலைக்கு வரக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய வேளையில பார்வதி அம்மா அன்றாட என்ன செய்வா? என்ன செய்யறா தெரியுமா? வாசல் வச்சே பாத பணிவிட செய்து முடியும். ஆமா, பாத 2 ஜீவபட்டினியா இருக்கு. அம்மா பெண்ணே பார்வதி இந்த உலகத்துல என்னை போல மனுஷங்களுக்கு என்னை போல லேடிஸ் எல்லாம் இருக்கும். ஒரு அறிவுல இருந்து சரி 6 அறிவு இருக்கிற மரக்கல சாமது எப்படி எல்லாரும் படியும் இல்ல வாடி. என்ன பாரு, ஏன்கிட்ட 2 ஜீவபட்டினியா இருக்கு. ஏ பார்வதி இருக்குன்னு சொல்றீங்க. சரி, நீ அத காமி பட்டியல் ஏ பட்டியல் சொல்லி காமி சொல்லுமா? பாருங்க என்ன நல்லாடுமே. என்ன சொல்லி பார்த்தியமா என்ன செய்யுங்க? என்னமா ஆசைன்ற சிமுலை வெள்ளக்கிறாளே இவன் தேவி பாகரியா சிமுலை வெள்ளக்கிறாத போலே செருவு வாயரிலே எடுத்து காவை கொண்டே சுத்தி வருவதையா சுத்தி வருவதையா உளவட்டம் போடுதையா சுத்தி வருவதையா சுத்தி வருவதையா உளவட்டம் போடுதையா. பார்த்தா பார்வதி பார்வதி காட்டுட்டுமா? அம்மா முந்தானை உடைச்சு சரி உங்களை தொடர்ந்து பார்க்க எப்படி இருக்குது பாருமா? என்ன இருக்கு? அந்த சிற்றெரும்பு வாயிலே திரையரசியை கவி சுத்தி வருது. ஓ, திரையரசியை கவி கொண்டு சுத்தி வருகிறது. யார் கால? படியளந்த பகவானுடைய காலை சுத்தி வருகிறது. அம்மா பார்வதி காலை அசுங்கல பார்வதி தான் பட்டினியா ஓட்டு மறைச்சு வச்சாரு. அடைச்சு வச்ச உயிருக்கும் அதே பகவான் படியளந்தக்காரன்னு சொன்னா பகவானோட மகிமை எப்படி தெரியுமா? படைச்ச அவருக்கு தெரியாதே. என்ன யார் கேட்க கொடுக்கணும்? எனக்கு நிறைய தந்தாரு. என்ன தந்தாரு? பொங்கல் சாப்பிடுறது பெருசிலதாகி அதோட மிளகு பறக்கி இருக்குதா? மிளகு பறக்க முன்னால ஒரு நிமிஷமே பொங்கலே
ஏறி